என்னாச்சு இப்படி வேர்க்குது? ஏசி ஒரு அதுதான் கூலிங்கா தானே இருக்கு, ஏன் இப்படி உளறாரு? ஏய் கோபி, தண்ணி எடுத்து கொடுங்க. something wrong. வயிறு சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். ஓகே வரேன். இனியா எங்க போனா? டாடி, இனியா இங்க என்ன பண்றீங்க? அது வெளிய இருக்கேன்னு சொன்னீங்க. ஆமா போனேன், வந்துட்டேன். ரூம்ல உங்க 2 பேரையும் காணோம், அதான் தேடிட்டு இருந்தேன். சரி வாங்க டாடி, சாப்பிடலாம். அம்மாவும் இங்க தான் இருக்காங்க. இங்கயா? ஆமா, உங்களை ரூம்ல தானே சாப்பிட சொன்னேன். கால் பண்ணோம் டாடி, எடுக்கவே இல்ல. பசிச்சது வேற, அதான் சாப்பிட வந்துட்டோம். வாங்க வாங்க டாடி. இல்ல வாங்க, நீங்க பேசாம வாங்க. இல்ல நான் சொல்றது கேளு இனியா. கை கழுவுறேன்னு போனா இன்னும் காணோம். அட டீச்சர், நான் திரும்பவும் உங்களை பார்த்துட்டேன். அட எங்க எப்படி நீங்க? நாங்க இங்க தான் தங்கி இருக்கோம். ஓ, நீங்க? நானும் இங்க தான் தங்கி இருக்கேன். ஓ அப்படியா, சூப்பர். வாங்க உட்காருங்க. ம். அப்புறம் இனியா வாங்க டாடி. கைய விடு. வாங்க. இல்ல எனக்கு வாங்கன்னு சொல்றல, வாங்க. ஆபீஸ் கால்ல இருக்கு. இனியா நான் போணும். டாடி வாங்க. இனியா சாவி, ரூம் சாவி இதோ என்கிட்ட குடு, நான் போறேன். நான் அங்க டேபிளுக்கு வந்தா கண்டிப்பா உங்க அம்மா சாப்பிட சொல்லுவா. எனக்கு பயங்கரமா தலை வலிக்குது இனியா. நான் ரூம் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஓகே பாத்துக்கோ. டாடி, டாடி, தலை வலிக்குது இனியா, சொல்றது கேள், புரிஞ்சுக்கோ. இன்ட்ரோடியூஸ் பண்ணலான்னு பார்த்தா ஓடிட்டாரே. எங்கடி போன? ஹாய் ஆண்டி. ஹாய். இவ வேற. ஹலோ ராதிகா. இங்க தானே இருந்தீங்க, எங்க காணோம்? ராதிகா, ஒரு முக்கியமான கிளையண்ட் ஃபோன் பண்ணாரு. சரி அப்படியே பேசிட்டு வெளியே வந்தேன். திரும்பி வந்து பார்த்தா நீ யாரோ ஒரு லேடி கூட பேசிட்டு இருந்த. அதான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு கொஞ்சம் தள்ளி போயிட்டேன். தள்ளி போயிட்டீங்களா? ஏன் வந்து பேசிருக்கலாம்ல? இல்ல அங்க எல்லாம் லேடிஸா இருந்தாங்க. ஐ மீன் அதான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேன்னு வந்துட்டேனா. அவங்க வேற யாரும் இல்ல, டீச்சர் தான். இங்கதான் தங்கி இருக்காங்களாம். இனியா, இவங்கள நம்ம ரூமுக்கு கூட்டிட்டு போலாமா? அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு கூட்டிட்டு போலாம். இல்லனா நான் ரூமுக்கு வாடகை கொடுக்கறேன், நீ கேட்டுட்டு கூட்டிட்டு வர மாட்டியா அப்படின்னு என்ன கேப்பாரு. இதெல்லாம் ரொம்ப ஓவர்மா. வீட்ல இது ஏன் வீடு, என்கிட்ட கேட்க மாட்டியான்னு கேப்பாருலடி. என்னம்மா? பிஸின்னு வருதுடி.
சரி, அவங்க பக்கத்துல தான் இருக்காங்க. அப்போ ஒன்று பண்ணு ராதிகா, நீ அவங்கள கவனி. ப்ளீஸ் நீ பேசிட்டு நீ ரூமுக்கு போ, நான் அங்கே வந்து உன்னை மீட் பண்ணுறேன். அப்படியே அது முன்னாடி நான் போய் அம்மாவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையான்னு பார்க்கணும் இல்லையா? ஓ சரி, ஓகே, பாய். ஓகே. நான் என் வீட்டுக்காருக்கு தான் கால் பண்ணேன். கால் போகவே இல்ல. ஓ அப்படியா? வாங்க ரூமுக்கு போய் உட்காந்து பேசலாம். நீங்க ஏன் ரூமுக்கு வாங்கல? என் ஹஸ்பண்ட உங்களுக்கு அறிமுகப்படுத்தலான்னு நினைச்சேன். திடீர்னு நாங்க வந்தா ஒரு மாதிரியா இருக்கும். நீங்க அவருக்கு ஒரு வார்த்தை சொல்லிடுங்களேன். ஃபோன் பண்ணா போகவே மாட்டேங்குதுங்க. சரி, இன்னொரு தடவை ட்ரை பண்றேன். ம். இவ ஏன் கூப்பிடுறான்னு தெரியலையே. ஹலோ, எங்க இருக்கீங்க? ரூமுக்கு போறேன்னு இனியா கிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன் பாக்யா. ஒண்ணும் இல்லைங்க, என் ஃப்ரெண்டு ராதிகா இல்ல, நீங்க கூட ஆல்பத்துல பாத்தீங்கல்ல, அவங்க இங்க தான் தங்கியிருக்காங்க. ஓ அப்படியா? நாங்க எல்லாரும் ரூமுக்கு தான் வரோம். என்னது, ரூமுக்கா? இங்கயா? ஆமா, இப்ப வந்துருவோம். ஒரே நிமிஷம் தாங்க. ஏய் பாக்யா, வேண்டாம். ஆ, ஏங்க? பாக்யா, எனக்கு பயங்கரமா தலைவலிக்குது பாக்யா. ஐயோ, என்னாச்சு? வண்டி ஓட்டிட்டு வந்தேன்ல, அந்த ஸ்ட்ரெயின், வெளியில வெயில், இதெல்லாம் சேர்ந்து காலையில இருந்து பயங்கர தலைவலி. இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்ல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். ஏய் இது பாரு பாக்யா, உன் ஃப்ரெண்ட் அங்க ரெஸ்டாரண்ட்லயே வச்சு பேசி அனுப்பிச்சு விட்டுரு. இல்ல தலைவலின்னு சொல்றீங்களே, நான் வரவா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் பாத்துக்கிறேன். நீ யாரையும் ரூமுக்கு கூட்டு வந்து டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா போதும். அவ்வளவுதான். சரிங்க. அவருக்கு கொஞ்சம் தலைவலியா, படுத்திருக்காரு போல இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க ஏன் ரூமுக்கு வாங்க. வாங்க. கோபி, அம்மா எப்படி இருக்கப்பா? நான் நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்பா. ஆமா, கோயிலுக்கெல்லாம் போனீங்களா? போனோம்மா. சரி, உன் வேலையெல்லாம் முடிஞ்சுதா? எங்கம்மா முடிஞ்சது, வேலை விஷயமா வந்துட்டு எங்கம்மா என்னால வேலை செய்ய முடிஞ்சது? ஏண்டா? வந்ததுல இருந்தே பாக்யா பின்னாடியே சுத்திட்டு இருக்கேம்மா. அங்க போனோம் இங்க போனோம்னு சொல்லிட்டே இருக்காம்மா. நீ கோயிலுக்கு மட்டும் கூட்டிட்டு போப்பா, வேற எங்கேயும் கூட்டிட்டு போகாத. அவளே பாத்துட்டு இருந்தா போதுமா? உனக்கு வேலை இல்லையா? நல்லா இருக்கே. மா, பாக்யாவை பத்தி தான் உங்களுக்கு தெரியும் இல்லம்மா, அவளுக்கு ஒண்ணுமே தெரியலம்மா. எல்லாத்துக்கும் நான் பக்கத்துல இருக்கணுமா? சரி சரி விடு, அவ அப்படியே பழகிட்டா, நீ அவளை திட்டாத. என்ன பண்றது, இங்க அவ இல்லாம ஒரு வேலையும் ஓட மாட்டேங்குது. நம்ம வீட்டுக்கு ஒரு புது மருமக வந்திருக்காளே, அவ அதுக்கும் மேல ஒரு மண்ணும் தெரியல, ஒரு இட்லி பண்ண தெரியலடா. நான் இவ கூட 2-3 நாள் இருந்தேன்னு வையேன், நான் பட்னி கடந்து எனக்கு ஏதாவது ஆயிடும் போல இருக்கு. ஐயோ, நான் பாக்யாவை உடனே அனுப்பி வைக்கிறேம்மா, நீங்க ஏமா கஷ்டப்படணும்? எப்படியும் அவ நாளைக்கு வந்துருவாள்ல. ஆமா, அவ எப்படி வருவா? நீ கூட வருவியா? இல்லம்மா, எனக்கு வேலை இருக்குமா, என்னால அவ கூடலாம் வந்துட்டு இருக்க முடியாதுமா. அவளே இன்னைக்கு கிளம்புவாளான்னு டவுட் தான்மா. ஐயோ, ஏன்?
அம்மா ஒரு நாள் இருந்துட்டு போலான்னு வந்தாமா, இப்ப இன்னொரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்றாமா. அம்மா நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உடனே அவளுக்கு ஃபோன் பண்ணி ஊர் கிளம்ப சொல்லுங்க. அவ அப்படியெல்லாம் பண்ண மாட்டாளேடா. என்னவா அவளுக்கு? ஆ. ஏன் ஒரு நாள் கூட இருக்கணும்னு சொல்றா? அம்மா அவ கோயில்ல இன்னும் வேண்டுதல நிறைவேற்றலையா, அத நிறைவேற்றி முடிக்கணுமா. ஓ, ஏன் இன்னைக்கு பண்ணலையா? இல்லம்மா இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா. அதோட இந்த வேண்டுதலுக்கெல்லாம் ஏதோ டைம் லிமிட் இருக்காம்மா. அப்படின்னா அவ அதெல்லாம் முடிச்சிட்டு வரட்டும்டா. மா பட் அங்க நீங்க ஊர்ல சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதுக்காக வேண்டுதல் எல்லாம் விட்டுட்டு வர முடியுமா? அவ அதெல்லாம் முடிச்சிட்டே வரட்டும். இங்க செல்வி இருக்கா, அவ பாத்துப்பா. மா கோயிலுக்கு இந்த வேண்டுதலுக்கெல்லாம் இன்னொரு தடவை வந்துக்கலாமா? உங்களை கவனிக்கிறதாமா இப்ப முக்கியம். நான் உடனே அனுப்பி வைக்கிறேம்மா. நான் என்ன நோய் வந்தா கிடக்குறேன்? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதுக்காக உடனே நீ பாக்கியவை இங்க அனுப்பிச்சிடாத. பாவம், அவ அங்க இருந்து வேண்டுதல் எல்லாம் முடிச்சிட்டு வந்தா போதும். நீ அவளை திட்டாதடா. அவ ஒரு நாள் இல்லைன்னாதான் இந்த வீடு வீடாவே இல்லைன்னு புரியுது. ஆனா அதை விட வேண்டுதல் ரொம்ப முக்கியம். சரிங்கம்மா, நீங்க பாத்துக்கங்கம்மா. எப்பவுமே பாக்யாவை திட்டிட்டு இருக்கிற அம்மா இன்னைக்குன்னு பார்த்தவளுக்கு சப்போர்ட் பண்றாங்க. நேரம்டா, எல்லாம் உன் நேரம். 7:30 ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல முதல்ல இங்கிருந்து வேற ஹோட்டலுக்கு மாத்தணும், இல்ல என் கதை ஓவர். இவ வேற போன் பண்ணிக்கிட்டு. ஹலோ, என்ன என்னங்க தூங்கிட்டு இருந்தீங்களா? தொந்தரவு பண்ணிட்டேனா? தொந்தரவு பண்ணிட்டியே, அப்புறம் என்ன கேள்வி? தலைவலி பரவாயில்லைங்களா? தலைவலின்னு எப்ப சொன்னேன்? 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன். அதுக்குள்ள எப்படி சரியாகும்? அம்மா நீ இப்ப எங்க இருக்க? சாரிங்க, ராதிகாவை நம்ம ரூம்க்கு கூட்டிட்டு வருவான்னு கேட்டதுக்கு நீங்க தலை வலிக்குது அப்புறமா கூட்டிட்டு வான்னு சொன்னீங்கல்ல. அதுக்கு அதான் நாங்களே அவங்க ரூமுக்கு வந்துட்டோம். வாட்? அவங்க ரூம்கா? ஆமாங்க, இங்கதான் இருக்கோம். என்னங்க, நீங்க நல்லா தூங்குங்க. கொஞ்ச நேரத்துக்கு நாங்க உங்களை தொந்தரவு பண்ண மாட்டோம். ஏய் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஒரு மேனர்ஸ் தெரியாது, யார் ரூம்க்கு வேணாலும் போறதா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீங்க 2 பேரும் கிளம்பி உடனே ரூம்க்கு வாங்க. உடனே வா. ராதிகாவை கூட்டிட்டு வரலாமாங்க? என்ன பாக்கியா படுத்துற? உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாது. வேண்டாம், நீ அங்கே இரு, யாரையும் கூட்டு வர வேண்டாம். என்னங்க? சரி சரிங்க. அவருக்கு தலைவலி, அதான் தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. ஊர்ல எவனோ 4-5 கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் வச்சுட்டு சந்தோஷமா கும்மி அடிக்கிறான். நான் பழைய ராதிகாவை மீட் பண்ண, அதுவும் தற்செயலா. அவளை விட முடியல. என்னடா தப்பு இருக்கு? அதுக்காக இப்படியா டார்ச்சர்? செத்தடா கோபினி. ஏய் கையில இங்க பாரு. டேய் காது கிட்ட வந்து. ஏய் போடா, சும்மா இருக்கானு பாரு.
டேய் மாமா என்னாச்சு மாமா? அவங்கள பார்க்க போனியலே வந்துட்டாங்களா? ஆ வந்தாங்க அண்ணி, பார்த்துட்டோம். என்னடா சொன்னாங்க? உடனே அந்த இடத்த விற்க போறாங்களாமா? டைம் கொஞ்சம் தள்ளி கிள்ளி போடலையா? இல்லைம்மா, அவங்க உடனே விற்கணுங்கிற முடிவோட தான் சென்னையிலேருந்தே வந்திருக்காங்க. மாமா நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? என்னாச்சு உங்களுக்கு? அவங்க குடோனை உடனே காலி பண்ணணும்னு சொல்லிட்டாங்களா? அவங்க யாருக்காச்சும் விற்க போறாங்களா? நம்மளே வாங்குறதா தானே பேசணும். அப்புறம் எப்படி அவங்க வேற யாருக்காவது விற்பாங்க? அதானே. அங்க போய் என்ன பேசுனீங்க சொல்லுங்க மாமா. காலையில இருந்து நீங்க எப்படா வருவீங்கன்னு நான் எதிர்பார்த்துட்டே இருக்கேன். போய் பார்த்தேன் தானே. வந்தவங்க ராஜவலையோட மக தான். அவங்க சென்னையில் ஏதோ வீடு வாங்க போகிறாங்க போல. அதனால உடனே இந்த இடத்த விற்றுட்டு அங்கே வாங்கலாம்னு நினச்சிக்கிருக்காங்க போல. சென்னையில வீடு வாங்குறாங்களா? அப்ப அமௌண்ட் நிறைய ஆகுமே. அவ்வளோ பணத்துக்கு இங்க இருக்கிற நிலம் விலை போகுதா என்ன? இல்லைங்க, அவங்க இங்கே என்ன விலை போகுதோ அந்த விலையை தான் கேட்குறாங்க. ஓ, ஆனால் நமக்கு தான் இது கொஞ்சம் அதிகமான விலையா இருக்கு. எவ்வளவு மாமா சொல்றாங்க? 20 லட்ச ரூபா கேட்குறாங்க தானே. இருபது லட்சமா? 20 லட்ச ரூபாய் உடனே வேணும்னா கஷ்டம் இல்ல மாமா. உடனே தான் கேட்குறாங்க தானே. ஏன் மாமா கொஞ்சம் கம்மியா பேசி பார்க்கலாம்ல? பேசணும் மீனா, அவங்க 28ங்கிற நினப்பில் வந்திருக்காங்க. அப்புறம் 25ன்னு சொல்லி, அப்புறம் நமக்காக 23க்கு தரேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. இப்போ லீஸு பணம் போக 20 லட்ச ரூபா தரணும். அவங்களும் பாவை எப்படியாவது விற்றுட்டு போகணுன்ற ஒரு முடிவோடு தான் வந்திருப்பாங்க போல. அதுவும் 4-5 நாளில் பணம் கிடைச்சா போதும்ன்ற முடிவோடு இருக்காங்க. 4-5 நாள்ல 20 லட்சம்னா எங்க மாமா போறது? அதான் தானே எனக்கும் ஒன்றும் புரியல. அவங்க கேட்குற பணமும் பெரிய விலையெல்லாம் ஒன்றும் கிடையாது தானே. நம்ம அந்த இடத்த வேணாம்னு சொன்னோம்னா வேற யாராவது வந்து அந்த இடத்த வாங்கிடுவாங்களே. ஏன்டா அந்த இடம் மெயின் ரோட்டில் வேறு இருக்கு. நம்ம அந்த இடத்த வாங்கலன்னு வச்சுக்க, அந்த இடம் நம்ம கையை விட்டும் போயிடும். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கும் கஷ்டமாகி போயிடும். அதுக்கப்புறம் நம்ம குடோனுக்கு வேறு இடம் தேடி அலையணும். இந்த மாதிரி வசதியான குடோன் வேறு எங்கேயுமே கிடைக்காது தானே. அதனால தான் ஒரே யோசனையிலே இருக்கேன். அண்ணே, எப்படியாவது பணத்தை கொடுத்து வாங்கிடுவோண்ணே. ஆமாண்ணே, பேங்க்ல எப்படியாச்சும் லோனாவது போட்டு கொடுத்துருவோம்ண்ணே. அதெல்லாம் சரிடா. இவ்வளவு பணத்தை எப்படி 4-5 நாளில் பெற முடியும்ன்றேன். கொஞ்சம் டைம் கேட்டு பார்க்க முடியாதா மாமா? தானே, அதே அவ்வளோ தூரம் அவங்க சொல்கிறாங்கல்ல. அவங்களுக்கு அவசரமாக பணம் தேவைப்படுது. அதனால தான் உடனே விற்கணும்ன்றாங்க. அது எப்படி மாமா உடனே கொடுக்க முடியும்? இத்தனை வருஷமா நம்ம லீஸ்ல இருக்கோம். நமக்காக கொஞ்சம் அவங்க பார்க்கணும்ல. என்ன இப்போ அட்வான்ஸ் தரோம், அப்புறம் மீதியை தரோன்னு பேசி பார்க்கலாம்ல. அதுக்கு அந்த அம்மா ஒத்துக்கிறணும்லடா. சரிண்ணே, பேசி பார்ப்போம். நம்மகிட்ட இருக்கிற பணத்தை கொடுப்போம். நம்ம பேரில் ஒரு நம்பிக்கை வரும்ல. மீதி பணத்துக்கு கொஞ்சம் டயத்தை கேட்போம். ஆமா மாமா, இப்ப இருக்கிற பணத்தை நம்ம கொடுத்துட்டு 1 மாசமோ 2 மாசமோ டைம் கேளுங்க. அந்த இடத்த 4-5 நாளில் விற்றுட்டு போகணும்னு வந்தவங்க நம்மளுக்காக 1 மாதம் 2 மாதம் பொறுத்துக்கு இருப்பாங்களா? 1 மாசங்கிறது அதிகபட்சமா சொல்றேன். நமக்கு வெளியில இருந்து வர வேண்டிய பணமே நிறைய இருக்கு அண்ணியே. அவங்கெல்லாம் ஒழுங்கா கொடுத்துட்டா இதுல பாதி பணத்துக்கு மேல வந்துடும். அப்போ அதையெல்லாம் வாங்க பாருங்க. ஆமா மாமா, நீங்க டைம் கேட்டு பாருங்க. கையில இருக்கிற பணம் 2 லட்சத்தை அட்வான்ஸா கொடுத்துருவோம். அட்வான்ஸ் கொடுத்தா அவங்களுக்கும் நம்பிக்கை வந்துரும்ல. அதுக்கப்புறம் 1 மாசத்துல நமக்கு வர வேண்டிய பணத்தெல்லாம் வாங்கி லோன் வாங்கி சேர்த்து வச்சு கொடுத்துருவோம். ஏமூர்த்தி, இதெல்லாம் அகலக்கால் வைக்கிற மாதிரி இல்ல. தரேன்னு சொல்லிட்டு அப்புறம் கொடுக்க முடியலன்னா தப்பா போயிடாது. ஏமா, அதுக்காக அந்த இடத்த விட்டுறவா முடியும்? அந்த இடத்த விட்டா கஷ்டப்படுவோம்மா. மாமா
நீங்க ஒன்னும் யோசிக்காதீங்க மாமா. அந்த இடத்த நம்ம யாருக்கும் விட்டு கொடுத்துட வேண்டாம். நம்ம கையில இருக்கிற பணத்தை கொடுத்துருவோம். கொடுத்துட்டு டைமை கேட்போம். வாங்கணும்னு நினைச்சா நம்ம எப்படியாவது வாங்கிடலாம் மாமா. எல்லாமே நல்லதா தான் நடக்கும். ஆமாண்ணே, அண்ணி சொல்றதே சரின்னு எனக்கும் தோணுது. ஆமா மாமா, நீங்க அப்படியே பேசுங்க. பேசுறத பற்றிலாம் ஒன்றும் இல்லை தானே. பேசுனதுக்கப்புறம் வேற ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல. ஒரு பிரச்சனையும் வராது மாமா. நமக்கு வர வேண்டிய பணம் பேங்க்லயும் லோன் கேட்டு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா அண்ணன்கிட்ட கூட கேட்டு வாங்கலாம். எங்க அப்பா கூட தரேன்னு சொன்னாரு. ஏன் மாமா, வீட்ல இருக்கிற நகையெல்லாம் வேற சும்மா தானே இருக்கு. நகை விலை வேற ஏறி இருக்கு. அதெல்லாம் வித்தாலே நல்ல பணம் கிடைக்கும். எப்படியாவது வாங்கிடலாம் மாமா. நீங்க அவங்க கிட்ட முதல்ல பேசுங்க. தந்துடுறோம்னு சொல்லுங்க. அட்வான்ஸ் கொடுத்தா அவங்களும் நம்பிக்கையோட போவாங்க. பேசி பாருங்க மாமா. ஏய், ஓட்டை நகை இருக்குதுல்ல, அதை கொடுக்கலாம்ல. இது பாரு, என்ன கேட்காம ஏதாவது கமிட் பண்ண உன்னை கொன்னுடுவேன். பேசாம இரு. ஒரு பொட்டு கிராம் கூட நான் தர மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோ. அப்பனுக்கு புள்ள தப்பாம இருக்கா? சரிதானா, நான் போய் பேசி பார்க்குறேன். நம்ம லேட்டாக தரோம்னு சொல்லி அவங்க ஒத்துக்கிட்டாங்கடா, நீ சொன்ன மாதிரி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு நம்புவோம். கண்டிப்பா நடக்கும்ண்ணே, கவலைப்படாதீங்க. கண்டிப்பா நடக்கும்ண்ணே. ஏலே, என்னடா பண்ற? ஆ, தனியா உட்காந்து ஏதோ கணக்கு போட்டுக்கிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லைண்ணே, சும்மா. அதான் பார்த்தனே, கணக்கு போட்டுக்கிட்டு இருந்திய. என்னங்கடா, கடை கிளம்புவோமா? ஆ, போலாண்ணே. சரி வாங்கடா. இவன் உட்காந்து ஏதோ தனியா கணக்கு போட்டிருந்தானே. கணக்கா? என்னடா கணக்கு? அது குடோன் இடத்த வாங்கணும்னா நிறைய செலவாகும்ல, அதான். இல்லை, அதுக்கு நீ ஏன்டா கணக்கு போட்டுக்கிறீக்கவே? இல்லை, 20 லட்ச ரூபா திடீர்னு வேணும்னா என்ன பண்ணுறது, அதுக்கு தான். அதுதானடா இப்போ பேசணும். நம்ம எல்லாரோட கவலையுமே அதுதானே. நீ என்ன தனியாக உட்காந்து கணக்கு போடுற அதை பற்றி? அதே அவங்ககிட்ட டைம் கேட்கலாம்னு பேசியிருக்கோம்லடா. நம்ம போய் பேசி பார்ப்போம், அவங்ககிட்ட எடுத்து சொல்லுவோம். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அதெல்லாம் சரிண்ணே. ஆனால் ஏதோ இவன் தனியாக உட்காந்து கணக்கு போட்டுருக்கேன். அது என்னன்னு கேளுங்க. ஷோ, அதானே அண்ணே, ஒன்றும் இல்லைண்ணே. நேரம் இல்லைன்னு காரைக்குடியில் நிறைய ஆர்டர் எடுக்காமல் விட்டுட்டோம். நேரம் இல்லைன்னு மட்டும் இல்லைடா, நம்ம சரியான நேரத்தில் சரக்கு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சு கொடுக்கணும். அதுக்கு தான் நம்மக்கிட்ட ஆள் இல்லாமல் போச்சே. அதான், அதெல்லாம் எடுத்தா நிறைய பணம் வருமானு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கு தான் கணக்கு. இதெல்லாம் பண்ணுறதுக்கு இப்போ நம்மக்கிட்ட எங்கடா ஆள் இருக்கு? அது இல்லை, நானே போகலாம்னு தான். ஏலே, ஏடா சொல்கிற? இப்போவே உனக்கு முழு நேரமும் வேலை இருக்குது. இதுக்கு மேலே எப்படியா போய் வேலை பார்க்க போகிற? இல்லைண்ணே, கடை வேலைனா முடிஞ்ச பிறகு தான். சரியா போச்சு போ. அப்படியாண்டா நீ கஷ்டப்படணும்? டேய், இப்போவே நீ அதிகமாகத்தே வேலை செஞ்சுக்கிருக்க. இதுக்கு மேலே ராத்திரி போல நீ வேலை செய்யணுமா? டேய், நம்மளுக்குன்னு குடும்பம் இருக்குது, நம்மளுக்குன்னு சந்தோஷமெல்லாம் இருக்குடா. 24 மணி நேரம் உன்னை கடைக்கார நேர்ந்து விட்டுருக்கான். ஏன்டா ஜீவா விப்பிடுறீங்க? ஏலே, நீ மட்டும் இல்லடா, நாம் 50 பேர் வேலை செஞ்சா கூட 1-2 மாசத்துல 20 லட்ச ரூபாலாம் சம்பாதிக்க முடியாதுடா. தெரியும், இருந்தாலும். டேய், இட விஷயமா அவங்க எல்லார்கிட்டையும் பேசினேன்.
அதுக்காக அதுக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு அண்ணன் பார்த்துக்கிற மாட்டேனாடா. டேய் நீ 2 பேரும் கவலைப்படாமல் இருங்கடா, நல்லதே நடக்கும். ஏலே விட்றா பார்த்துக்கலாம். நமக்கே இவ்வளோ பணம் தேவைப்படும் போது அத்தைக்கு வேற ஆப்ரேஷன் பண்ணணும், அதுக்கு வேற பணம் தேவைப்படும். அதை நினச்சி பார்த்தா தான் ஒரு மாதிரி இருந்துச்சுண்ணே. டேய் அதில் உனக்கு மட்டும் ஏன்டா ஒரு மாதிரியா இருக்கு? அண்ணே அவன் மாமியார் இல்லைண்ணே அதான். ஆட. டேய் கதிரு, அவங்க நம்ம அத்தைடா. நீ முள்ளையே கல்யாணம் பண்ணிட்டு கூட நம்ம அத்தைக்கு நம்ம செய்கிறத செஞ்சுதான்றாங்கண்ணே. இதுக்கு போய் வருத்தப்பட்டுக்கிறீங்க. செலவெல்லாம் யோசிச்சு பார்த்தேனே, அதான் ஒரு மாதிரி இருந்துச்சு. டேய் எல்லாத்தையும் அண்ணையும் பார்த்துக்கிறேன்டா, நீ ஒன்றும் கவலைப்படாத. என்ன எனக்கு ஒரு சின்ன குழப்பம் புரிஞ்சு இந்த விஷயத்தில், அதனால தான் அவங்க எல்லாரும் உட்காந்து கலந்து பேசணுனே. இப்போ எல்லாம் சரியாயிடுச்சுடா. நீங்கள் எல்லாரும் இவ்வளோ நம்பிக்கையாக இருக்கிறப்ப அண்ணனுக்கு என்னடா பிரச்சனை? எனக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஒரு கவலையும் கிடையாது. பார்த்துக்கலாம் விட்றா. டே ஜீவா, நீங்கள் 2 பேரும் கடைக்கு போங்க, நான் பின்னாடி வரேன். சரிண்ணே. ஏய் போலாம்டா. ஏலே வாடா. அந்த கணக்கு பார்த்துக்கலாம் வாடா. சரிங்க, அப்போ நாங்க கிளம்புறோம். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாமே. இல்லைங்க, இனியாவோட அப்பா அங்க தனியா இருப்பாரு. நாங்க வரோம். ம் இனியும் ஒரு நிமிஷம். தேங்க்ஸ். இங்க தானே இருக்க போறோம், இனியும் மீட் பண்ணலாம். ஆமா, முடிஞ்சா எல்லாரும் நைட்டு ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம். நான் இனியா அப்பாவையும் கூட்டிட்டு வரேன். கண்டிப்பா. உங்களை என் ஃப்ரெண்டுன்னு சொன்னா ரொம்ப கெத்தா இருக்கோங்க. சரிங்க, அப்போ நாங்க கிளம்புறோம். பாய். பாய். அப்புறம் சொல்றதுக்கு மறந்துட்டேன், என் ரூம் நம்பரு 112. நீங்க எப்ப வேணாலும் வாங்க, சரியா? இதே ஃப்ளோர் தானா? இதே ஃப்ளோர் தானே? இதே ஃப்ளோர் தான். கண்டிப்பா. சரிங்க, வரோம். இருமா. என்னங்க அப்படி பாக்குறீங்க? ஒன்றும் இல்லை, வாங்க. டாடி செம்ம டாடி, அவங்க நல்லா பேசுறாங்க. நீங்களும் உங்களை பாத்துருக்கலாங்க. நான் இங்க கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன், நீங்க தான் வேண்டான்னு சொல்லிட்டீங்க. அதான் தலைவலின்னு சொன்னேன் பாக்கியா. ஓ ஆமால, இப்போ தலைவலி பரவாயில்லையா? இப்ப பரவாயில்ல. காஃபி போட்டு தரவா? மா, உன் கிச்சன்லாம் சென்னையில இருக்கு, இங்க கிச்சன் இருக்க மாதிரியே பேசுற. எனக்கு தெரியும்டி. அங்க பாரு, அங்க வெந்நீர் போட பாத்திரம், காஃபி பவுடர் எல்லாம் வச்சிருக்காங்கல்ல. வேணாம் பாக்கியா, நான் வெளியில போய் குடிச்சுக்கிறேன். டாடி வெளியே போலாமா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா, நான் வேணா வந்து கூட்டு போறேன். ஓகே? என்னங்க,
ராதிகா கிட்ட நைட் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலான்னு சொல்லிருக்கேன். எங்க? இங்கதான் கீழே ஹோட்டல்ல. இப்போ சொல்ல முடியாது பாக்யா, எனக்கு கொஞ்சம் வேலை டிலே ஆனாலும் ஆகும். ஓகே, நான் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். என்னங்க? எஸ், கமன். இப்பதான் கரெக்டா போறாங்க, நீங்களும் பின்னாடியே வந்துட்டீங்க. யாரு? டீச்சர் வந்திருந்தாங்கன்னு சொன்னேன்ல. ஓ ஆமா, இல்ல நீ சொன்ன. சாரி, மறந்துட்டேன். ஒரு இம்பார்ட்டன்ட் கால் பேச போனேன். திரும்பி வந்து பார்க்கும்போது நீ அவங்க கிட்ட பேசிட்டு இருந்த. சரி, எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்னு நான் ரூமுக்கு போயிட்டேன். அப்படியே போய் அம்மா அப்பா கூட பேசிட்டு இருந்துட்டேன். அவங்க இதே ஃப்ளோர்ல தான் இருக்காங்களாம். யாரு? டீச்சர். 112 தான் ரூம் நம்பர். ஓ அப்படியா? உனக்கு எப்படி தெரியும்? அவங்க தான் சொன்னாங்க. இன்னைக்கு என்னாச்சு உங்களுக்கு? எல்லாத்துக்கும் ஷாக் ஆயிட்டு இருக்கீங்க. ஒண்ணும் இல்ல. ஒன் செகண்ட். ஹலோ, சொல்லுங்க. அது ஒண்ணுமில்லம்மா, நம்ம விற்க போற இடத்த வேறொருத்தர் வாங்கிக்கிறேன்னு சொல்றாரு. அங்க இருக்கிறவங்களே அதை வாங்கிக்க ரெடியா இருக்காங்களே. அது சரிம்மா, உடனே கொடுக்க அவங்க கிட்ட பணம் இல்லையே. நாம சொன்ன பணத்தை விட குறைவா வேற கேட்கறாங்க. ஆனா இவங்க 2 லட்சம் ரூபாய் அதிகம் தரேன்னு சொல்றாங்க. அதுவும் உடனே தர தயாரா இருக்காங்க. அதனால அந்த இடத்த கொடுத்துடலாமா? அப்படியா? எனக்கு என்னவோ இத முடிச்சிடலான்னு தோணுதுமா. சரி, அப்ப நான் பேசிட்டு சொல்றேன். சரிம்மா. என்ன ராதிகா? இல்ல, அந்த இடத்த வேற ஒருத்தர் கேக்குறாங்களா, பணமும் கூடுதலா தராங்களாம், உடனே முடிக்கவும் ரெடியா இருக்காங்கன்னு சொல்றாரு. ஏய், நல்ல விஷயமாச்சே. குட். அப்போ இந்த டீலை முடிச்சுட்டு நம்ம உடனே சென்னை கிளம்பிடலாம்ல? இங்க இருந்து என்ன செய்ய போறோம்? ஏன், என் கூட இருக்க பிடிக்கலையா? ஏய், அப்படிலாம் இல்ல. உன் கூட இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண வந்தா சந்தோஷமா வந்தேன். ஆனா என் கூட அப்பா அம்மா வந்து எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுச்சு. நோ இஷ்யூஸ். சரி, நான் ஜென்ரலா போய் அவரை பாக்குறேன். உடனே முடிக்கலாம்னு சொல்றாருல, போய் பார்த்து பேசிட்டு ஒரு முடிவுக்கு வந்துடலாம். ஓகேயா? ஆமா, நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். நீங்க ரொம்ப டென்ஷனாவே இருக்கீங்க. ஏதாவது ப்ராப்ளமா? ஜஸ்ட் a sec. ஹலோ. என்னங்க? சொல்லு. இனியா வெளியில போகணும்னு சொல்லிட்டு இருக்கா. இப்பதானே அங்கிருந்து வந்தேன், வேற வேலை இல்லையா? ஐயோ, அப்படி இல்லங்க. இல்லங்க, உங்களை நான் கூப்பிடல. இனியாவை கூட்டிக்கிட்டு நான் வெளியில போயிட்டு வரலாமா? நீங்க எங்க போனாலும் சொல்லிட்டு போங்கன்னு சொன்னீங்களா, அதுக்குதான். சரி சரி, ஏதாவதுனா எனக்கு கூப்பிடு. சரிங்க. அப்பா என்னமா சொன்னாரு? போலான்னு சொன்னாருடி. எஸ், சரி வா போலாம், வா போலாம் போலாம். இந்த பாரு, நான் சொல்றதெல்லாம் நீ கேட்கணும், சரியா? மா சரிம்மா, வாமா போலாம், வா. எங்க வெளியே போயிட்டு வந்துடுறேன். எங்க போறீங்க? அத்தைக்கு கொஞ்சம் மாத்திரைலாம் வாங்க வேண்டியது இருக்கு. ஏன், இதெல்லாம் அந்த கண்ண பையன் வாங்க மாட்டானா? இல்லங்க, அவன் எங்கேயோ வெளியே போயிருக்கான். அப்போ நானும் வரவா? வரியலா? பாப்பாக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும். நான் வேணா வாங்கிட்டு வரவா? சொல்லுங்க.
இல்ல இல்ல நானும் வரேன், எனக்கு போர் அடிக்குது. ஆ, அப்போ பாப்பா? பாப்பாக்கு தலை கோத்தி தூங்க வச்சிருக்கேன், நல்லா தூங்கிட்டு இருக்கா. அக்கா கூட இருக்காங்கல்ல. ம், சரி சரி, அப்ப போலாமா? ஆ ம். ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் பர்ஸ் எடுத்துட்டு வரேன். சரி. போலாமா? போலாம். என்னம்மா இந்த ஊர்ல ஒண்ணுமே இல்ல? உனக்கு இப்போ என்ன வேணும் இனியா? இங்க ஒரு கடை கூட இல்ல பாரு. அதான் கோயில் பக்கத்துல நிறைய கடை இருந்துச்சுல, ஒண்ணுமே வேண்டான்னு சொல்லிட்ட. மா என்னம்மா நீ? சின்ன பசங்களுக்கு வளையல் பொம்மை எல்லாம் இருந்துச்சு, நாங்க என்ன வாங்குறது? சென்னையில இருக்கிறவங்க யாராவது இங்க வந்து பொருள் வாங்குவாங்களா? அங்கதான் வாங்குவாங்க. நீ அங்க இருந்து இங்க வந்து குன்னக்குடியில ஏதாவது வாங்கணும்னு சொன்னா எப்படி சொல்லு? ரூம்லயும் போர் அடிக்குதுமா. டாடியும் இருக்க மாட்டேங்கிறாரு. நீ என்னடானா டிவியே பாத்துட்டு இருக்க. ஏய், நீ கிளம்புறப்போ என்ன சொன்ன? அங்க இங்கன்னு வெளியே சுத்திட்டு இருப்போம், அப்பா வந்து கூட்டிட்டு போவாருன்னு தானே? நீ இல்லனா வீடு போர் அடிக்குமா, அதனாலதான் நான் உன் கூட கிளம்பி வந்தேன். இங்க அதை விட போர் அடிக்குது. போமா. சரி, வா, அங்க ஏதாவது கடை இருக்கான்னு பாக்கலாம். சரியா? ம். வா. என்ன மீனா, ஏதோ யோசனையா வரிய? வாங்கலாம் நினைச்சது ஒண்ணுமே வாங்காத மாதிரியே இருக்குங்க. அதான் நீங்க வாங்கணும்னு சொன்னதெல்லாம் வாங்கிட்டியல? இல்லங்க, வேற என்னலாமோ நினைச்சேன், ஆனா மறந்துருச்சு. கையில காசை வச்சுக்கிட்டு ஏதாவது வாங்க வந்தா பரவாயில்ல, கொஞ்சோண்டு காசை வச்சுக்கிட்டு கணக்கு பார்த்து வாங்கணும்னா என்னத்த வாங்குறது? தேவையானது ஏதாவது விட்டியலா? நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு தேவையில்லாத மாதிரி தான் இருக்கும். என்னங்க திடீர்னு என்ன கம்ப்ளைண்ட் பண்றிய? உங்களை சொல்லலங்க, நான் பொதுவா சொன்னேன். வாங்க. ஒரே வெயிலா இருக்கு. மா இப்ப எங்க போறோம்? நம்ம பேசாம ரூமுக்கே போயிடலாமா? ரூமுக்கு போய் என்னமா பண்றது? ரூமுக்கு போய் நல்லா தூங்கலாம். தூங்குறதா? அதுக்கு தான் இந்த ஊருக்கு வந்தோமா? ஏன் ரூமுக்கு போய் தூங்க கூடாதா? போமா, உன் கூட எல்லாம் வெளியவே வரக்கூடாது. ஜாலியாவே இல்ல பாரு. ஏய், இந்த ஊர்ல ஒண்ணும் இல்லைன்னு சொன்னேன், இப்ப என் கூட வரக்கூடாதுன்னு சொல்ற. என்னடி பண்றது? இந்த ஊர்ல உனக்காக நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? பா, என்ன வெயில், எப்படி கொழுந்து விட்டு எரியுதுல்ல. ஆமாங்க. முல்ல, அங்க பாருங்க, நம்ம காலையில கோவில்ல பார்த்தோம்ல, அவங்க தானே? அவகதான். வாங்க போலாம். வாங்க. காலையில கோயில பார்த்தோம்ல. ஆமா, எப்படி இருக்கிய? நல்லா இருக்கேன். ரூம்ல தான் இருந்தோம். இவங்க அப்பாவுக்கு வேலை இருக்குன்னு வெளியில போயிட்டாரு. இவ வேற போர் அடிக்குதுன்னு சொன்னாளா, அதான் வெளியில கூட்டிட்டு வந்தேன். மா அவங்க எப்படி இருக்கீங்கன்னு தானமா கேட்டாங்க, அதுக்கே இவ்ளோ சொல்ற? பாருங்க, போர் அடிக்குது வெளியில போலான்னு சொன்னா, வெளியில கூட்டிட்டு வந்த. இப்ப பார்த்தா இங்கேயும் போர் அடிக்குதுன்னு சொல்றா. என்ன பண்றதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஓ, ஹோட்டல்ல தங்கி இருக்கீங்களா? ஆமாங்க, சென்னையில இருந்து வந்தோம்ல, இந்த கோயிலுக்கு தான் வந்தோம். இப்ப பால் கூட எடுக்கணும்னா நாளைக்கு தான் எடுக்க முடியும்னு சொன்னாங்க. அதனால இங்க ஹோட்டல்ல தான் தங்கியிருக்கோம். நாளைக்கு பால் கூட எடுத்துட்டு தான் ஊருக்கு போகணும். அக்கா, எனக்கு செம்மையா போர் அடிக்குது. இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி ஒரு இடமும் இல்லையா? இல்லங்க, கோவில் தான் நிறைய இருக்கு, அவ்வளவுதான். இல்லனா காரைக்குடி போயிட்டு பேலஸ் எல்லாம் பார்க்கலாம். விசாரிச்சோம், அது கொஞ்சம் தூரமா இருக்காமே. தூரம்லாம் இல்ல, பக்கம்தான். வேணும்னா பிள்ளையார் கோயில் வழியா போலாம். ஆமா, அது நேரம் ஆனதுனால நாளைக்கு போலான்னு நினைச்சிட்டோம். ஆமா, உங்க வீடு எங்க இருக்கு? பக்கம் தானா? ஆமா, இங்க இருந்து பக்கம்தான். ஓ, பாப்பாவை கூட்டிட்டு வரலையா? பாப்பா ரொம்ப அழகா இருந்தா.
இல்ல இல்ல, வீட்ல அக்கா இருக்காங்க, அவங்க கிட்ட விட்டுட்டு வந்துட்டோம். ஆ, வீட்டுக்கு வரையலா? ஆம், வீட்டுக்கா? ஆமா, வீட்டுக்கு வாங்க. வீடு பக்கத்துல தானே இருக்கு. ஆமாங்க. வாங்க. இல்லங்க, பரவாயில்ல. ஏங்க சும்மா வாங்க, அவங்களுக்கும் போர் அடிக்குதுன்னு சொல்றாங்கல்ல. சாரிமா, உங்க பேர் மறந்துட்டேன். உங்க பேர் என்ன? இனியா. இனியா. வீட்டுக்கு வாங்க. அங்க என் பாப்பா இருக்கா, நாங்க இருக்கோம், இன்னொரு அக்கா இருக்காங்க. ஜாலியா இருக்கும், நல்ல டைம் பாஸ் ஆகும். வரீங்களா? கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம். ஆமா, வந்துட்டு போங்க. ஐயோ என்னங்க, நாங்க வீட்டுக்கெல்லாம். அதனால என்ன, கூச்சப்படாம எங்க வீட்டுக்கு வாங்க. கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு ஒரு கப் காஃபி சாப்பிட்டு போலாம்ல. நாளைக்கு தானே உங்க அடுத்த பிளான்லாம் இருக்கு. வீட்டுக்கு வரலாம்ல, பக்கம்தான். ஒரு 2-3 நிமிஷம் நடந்தா வீடு வந்துரும். மா போலாமா? பாப்பா எல்லாம் இருக்கு. நான் பாப்பா கூடயாச்சும் விளையாடிட்டு இருப்பேன். சரி, அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டுமா? கேளு கேளு. ஒரு நிமிஷம் இருங்க, இவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிங்க. போன்ல நல்லா டவர் கிடைச்சா கூட பரவாயில்ல, இங்க போன் நெட்டே எடுக்க மாட்டேங்குது. வைஃபை பாஸ்வேர்ட் ஹோட்டல்ல கொடுத்தாங்க, ஆனா அது அதுக்கு மேல இருக்கு. இவ வேற எப்ப பார்த்தாலும் ஃபோன் பண்ணிக்கிட்டு. ஹலோ. ஹலோ, என்னங்க, இனியாவை வெளியில கூட்டிட்டு வந்தேங்க. சரி. காலையில கோயில 2 பேரை பார்த்தோம் இல்லங்க. பால் கூட எப்படி எடுக்கிறதுன்னு சொன்னாங்களே. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அவங்கள திரும்பவும் பார்த்தோம். அவங்க வீடு இங்க பக்கத்துல தான் இருக்குதாம். சரி. வீட்டுக்கு கூப்பிடுறாங்க, போகட்டுமா? எங்க அறிவில்லை உங்களுக்கு? நடு ரோட்ல பைக்கை நிக்க வச்சுட்டு போன் பேசிட்டு இருக்கீங்க.